அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரம் சென்ற சம்பவம் சுருக்கமாக பார்த்து வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகிய அல்லாஹ் தஆலாவின் அடக்கியாளும் தன்மை ரோசமடைந்ததால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் நபி அவர்களின் முன் தோன்றி சலாம் கூறிய பின் தாங்கள் தங்கள் சமூகத்தாரிடம் பேசிய பேச்சுகளையும் அவர்களுடைய பதில்களையும் அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டான். மலைகளுக்கு பொறுப்பாளராகிய ஒரு வானவரை தங்களின் சமூகத்திற்கு அனுப்பியுள்ளான். எனவே தாங்கள் விரும்புவதை அவருக்கு கட்டளையிடுவீராக என்று கூறினார்கள். பிறகு மலைகளுக்கு பொறுப்பாளராகிய அந்த வானவர் வந்து சலாம் கூறிவிட்டு, தங்களின் கட்டளைகளை செயல்படுத்துகிறேன். தாங்கள் கட்டளையிட்டால் இவ்வூரின் இரு பக்கங்களிலும் உள்ள மலைகளையும் ஒன்றோடொன்றை சேர்த்து அவ்விரு மலைகளுக்கிடையில் இவர்கள் அனைவரும் நசுக்கி விடுமாறு செய்துவிடுகிறேன். அல்லது தாங்கள் கூறுகின்ற வேறு விதமான தண்டனையும் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். அப்போது கருணையே உருவாகிய காருண்ய நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் முஸ்லிம்களாகவில்லையானாலும் இவர்களுடைய சந்ததியினரில் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு அவனை வணங்குபவர்கள் தோன்றுவார்கள் என்று நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று பதிலளித்தார்கள். நாம் எந்த நபியின் பெயரை சொல்லிக் கொள்கிறோமோ அந்த நபியின் அழகிய பண்புகள் தான் மேற்கூறப்பட்டவை. நமக்கு சிறியதொரு துன்பம் ஏற்பட்டுவிட்டாலும் அல்லது எவரேனும் சற்று திட்டிவிட்டாலும் அதற்கு பழிவாங்காமல் ஆயுள் முழுவதும் நம்முடைய ஆத்திரம் தீர்வதில்லை. அவருக்கு அநீதிக்கு மேல் அநீதி இழைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்நிலையில் நாம் அந்த நபி அவர்களின் உம்மத்தினர் என்றும் அன்னாரை பின்பற்றுவதாகவும் கூறிக்கொள்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடினமான துன்பங்கள் அடைந்தும் எவரையும் சபிக்கவில்லை, எவரையும் பழிவாங்க எண்ணவும் இல்லை. அன்னாரின் உம்மத்தினர் ஆகிய நாம் சிறிதேனும் அன்னாரை பின்பற்றி வாழ்வோமாக.